வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 81. நடைப்பயணங்களையும் மலை ஏற்றங்களையும் ஊக்குவியுங்கள். இதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 81 நம்ம டாபிக் பேசக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக, அதாவது பழக்க வழக்கங்களாகவே பல விஷயங்களை நம்ம ஹேபிட்டாக மாற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே நம்ம ஆரோக்கியத்தை 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். நீங்கள் 40 இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, அந்த வயசில் நீங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பழக்க வழக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் வச்சிட்டிங்கன்னா, அந்த பழக்கங்களை உருவாக்கிக்கிட்டிங்கன்னா, அப்போ அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுவே உங்களை 80, 90, 120 வயசு வரைக்கும் ஒரு நல்ல உடல் நலத்தோடும் மனநலத்தோடும், மனநலம் உடல் நலம் ரெண்டும் தான் ரொம்ப முக்கியங்க. உடல் நலம் இல்லாமல் மனநலம் இல்லை, மனநலம் இல்லாமல் உடல் நலம் இல்லை. இந்த 2 நலமும் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம பழக்க வழக்கங்களில் பல விஷயங்களை மாற்றி நம்மளை நாமளே ஆக்டிவாக என்கேஜ் பண்ணிட்டா அதுவே நம்மளை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கொண்டு செல்லும். எந்த அன்ஹெல்த்தி இஷ்யூ இல்லாமல், எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவுமே இல்லாமல் நம்மளை கொண்டு செல்லும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, வாழ்க்கையில் நடைப்பயணங்களை அதிகமாக ஊக்குவிங்க. ஆன்மீக நடைப்பயணங்களாகட்டும் அல்லது வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நடைப்பயணங்களாகட்டும். அதே நேரம் மலைகள் ஏறுவதை நீங்கள் அதிகப்படுத்துங்க. நம்ம முன்னோர்கள் அழகாக பல முருகன் கோயில்களையும் அதே மாதிரி பல பெருமாள் கோயில்களையும் மலை மேலே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதோடைய சீக்ரெட் என்ன தெரியுங்களா? மலை மேலே போகும்போது உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். மலை ஏற்றத்தின் போது இந்த ஹார்ட் பம்பிங் அதிகமாகும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஓவரால் ஒரு டிஃப்ரெண்ட் என்வாமெண்ட்டுக்கு போகும்போது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் மலை ஏற்றங்களை அதிகமாக ஊக்குவிக்கிறதுக்கு, அது ஹெல்த் ரீசன்ஸ்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஒரு ரீசன், ஹெல்த் ரீசன் அல்லது வேறு ஏதாவது ரீசன் சொன்னால் மனிதர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையே ஒரு ஆன்மீகத்தோட தொடர்பு பற்றி கண்டிப்பாக போகணும்னு சொல்லும்போது ஈஸியாக போயிட்டு வருவாங்க. ஸோ மனம் அப்படியே டைவெர்ட் ஆகி ஈஸியாக ஒவ்வொரு தடவையும் போகணுங்கிற எண்ணத்தோடு போயிட்டு வரும்போது ஓவரால் மனதுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, உடல் ஹெல்த்துக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதே மாதிரி தான் எத்தனையோ நடைப்பயணங்கள், அதாவது பழனிக்கு பாத யாத்திரை போகிறதாகட்டும், அது அல்லது திருவண்ணாமலை கிரிவலமாகட்டும், அல்லது எத்தனையோ கோயில்களுக்கு, ஆன்மீகங்களுக்கு, அல்லது ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு சடங்கு இருக்குது. ஸோ அந்த சடங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உள்ள ஆரோக்கியத்துக்கும் மிகவும் முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியாக இருந்தால் ஜெருசலம் போகிறது, அல்லது அவங்க லோக்கலில் ஒவ்வொரு தடவையும் ஈஸ்டரில் அல்லது குட் ஃப்ரைடேயில் அவங்க ஒரு விதமான ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது. அதே மாதிரி முஸ்லீம்ஸாக இருந்தால் மெக்கா போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு ரமலான் பண்டிகை, அதோடைய ஃபாஸ்டிங், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உடலை ஒரு மூமெண்ட்டால் ஒரு வித்தியாசமான ஹேபிட்ஸு, அப்புறம் நடைப்பயணங்கள், சில தர்காஸ் எல்லாம் மலை மேலே இருக்குது, அதுக்கு போயிட்டு வர்றது, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹிந்து நீங்கள் ஆன்மீக பயணங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆன்மீக பயணங்கள்,
அப்புறம் மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மலைகள் மீது போகும்போது ஒரு உடலும் உள்ளமும் நல்ல ஆரோக்கியம் தன்மையோடு மாறுவது மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையான ஆரோக்கிய பலன் கிடைக்குது. எத்தனையோ பேர் அந்த காலத்தில் காசிக்கு கூட நடந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஏஜுக்கு மேலே. ஸோ அந்த ஏஜுக்கு மேலே ஏன் நடந்து போகிறாங்கன்னா மனமும் உடலும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த வித்தியாசமான ஆன்மீக நடைப்பயணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்மீக நடைப்பயணங்கள் அப்புறம் மலை ஏற்றங்கள் எல்லாமே எது குறிக்கோள் அப்படின்னு நினச்சோம்னா அதோடைய முதன்மை குறிக்கோள் உடல் நலம், மனநலம். ஒன்றாக சேர்ந்து வாழ்வது தான் ஆரோக்கியமான வாழ்க்கைங்க. நம்ம உடல் அதிகமாக நடைப்பயணமும் மலையேற்றங்களையும் அதிகப்படுத்த அது ஒரு பழக்க வழக்கமாக, அது ஒரு ஹேபிட்டாக உருவாக்கி செய்ய உங்களுடைய ஆரோக்கியம் மிகுந்து மேம்பட்டு காணப்படும். அந்த ஆரோக்கியம் எப்படி மேம்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணங்கள் அல்லது நடைப்பயணங்கள் அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி மலைகள் மீது போகும்போது உங்கள் உடல் சுறுசுறுப்பு அடையுது. இந்த ஆக்சிஜன் உங்கள் உடலுக்கு கிடைப்பது அதிகமாகுது. ஸோ முதல்ல இரத்த ஓட்டம், ஹார்ட் பம்பிங் கண்டிஷன் அதிகமாகுது. நம்ம இரண்டாவது இதயம் எங்கே இருக்குதுன்னா அந்த முட்டிக்கு, நம்ம மூட்டுக்கு ஜஸ்ட் பேக் சைடு இரண்டாவது இதயம்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கெல்லாம் அந்த ரத்தம் பிளாக் ஆகிட்டு வெரிகோஸ் வெயின்னு வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தம் அந்த இடத்துல பிளாக் ஆகிட்டு அது ஹேபிட்ஸாக, அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு விதமான வாழ்க்கை முறையினால் அந்த வெரிகோஸ் வெயின் நின்றுட்டே இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஆக்குபேஷ்னல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். அதாவது கண்டக்டர்ஸு, சில பேர்லாம் நின்றுட்டே ஒர்க் பண்ணக்கூடிய நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டிக்கு கீழே பிளட்டு கிளாட் ஆகிடும். அதாவது பிளட் அப்படியே பிளாக் ஆன மாதிரி வெயின்ஸ் கொஞ்சம் பெருசாகி சில பேர்த்துக்கு வெடித்து ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ இது எதனால் வருதுன்னா இரத்த ஓட்டம் சரியாக காலிலிருந்து தலை வரைக்கும் போயிட்டு வரணும். அப்போ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நடக்காமல் நின்றுட்டே இருக்கிறது அல்லது நம்ம வாழ்க்கை முறையில் பல விஷயங்களை கொண்டு வரதுனால தான் இந்த மாதிரி ரத்தம் பிளாக் ஆகிறது. ஸோ ஆக்குபேஷனலாக அல்லது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் செடண்டரி லைஃப்பில், அதாவது உட்காந்துட்டே இருக்கிறது, படுத்துகிட்டே இருக்கிறது, நின்றுட்டே இருக்கிறது, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும். அதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கும்போது அதாவது மைண்ட் வைஸ் நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இதுக்கெல்லாமே சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக நடைப்பயணங்களும் அல்லது நீங்கள் ரெகுலராக நடக்கக்கூடிய உங்களுடைய நடைப்பயணங்களும் அடிக்கடி மலை ஏறுதலும். ஸோ இது எல்லாமே ஒரு விதமான மைண்ட் ப்ளஸ் பாடி ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டுன்னே சொல்லலாம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம கரெக்டாக டைம் செலவு பண்ணி செய்தோம்னா அதுவே நம்மளை ஒரு ஆரோக்கிய பழக்க வழக்கமாக மாற்றி 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு போகும். ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த பாடி மூமெண்ட்டை, மலை ஏறுதலில், ஆன்மீக பயணங்களில் இதெல்லாம் நம்ம அதிகமாக கலந்துக்காமல் ஒரு செடண்டரி லைஃப்பில் ஒரே இடத்துல இருக்கிறது, படுக்கிறது, தூங்கிறது, உட்கார்றதுன்னு பாடி மூமெண்ட்ஸே இல்லாமல் இருக்கும்போது பாடியில் பிளட் கிளாட் ஆகிறது, டாக்ஸின்ஸ் வெளியேறாமல் இருக்கிறது, நச்சுக்கள் உடலை விட்டு வெளியேறாமல் இருக்கிறது, நல்ல ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் இருக்கிறது, உடல் சரியான இரத்த ஓட்டம், இரத்த இயக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஹார்ட் நல்ல லப் டப் லப் டப் லப் டப்னு பம்ப் ஆகாமல் இருக்கிறது. அதுக்கு என்னென்னா அதுக்கு அப்பப்போ இந்த பம்பிங் நல்லா இருக்கணும்னா ஏற்ற இறக்கம் வேணும், நல்லா வாக் பண்ணணும், நல்லா நடக்கணும். ஸோ அதைத்தான் இந்த இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் அவ்வளவு லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு பௌர்ணமிலையும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகம்
கடவுள் அதையும் தாண்டி வாழ்க்கை, அதாவது நடைமுறை ஆரோக்கிய பலன்கள், அந்த நடைமுறை ஆரோக்கிய பலன்களும் அதே மாதிரி மனதுக்கு கிடைக்கக்கூடிய பலம், பலன், 2 வகையில் மனதுக்கும் பலன் கிடைக்கிறது. ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுது, கடவுள்கிட்ட ஒரு பிரச்சனைகளை இறக்கி வைத்து விட்டதாக ஒரு நம்பிக்கை, ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல், ஒரு மன ஆறுதல் ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம நடக்கிறோம் போது நம்ம பாடி சிஸ்டமே வந்து ஒரு ஆக்சிடைஸ் ஆகிட்டு சிஸ்டமே வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த நடைப்பயணங்களும் இந்த ஆன்மீக மலை ஏற்றங்களும் மலை ஏறுதலும் உதவும். நீங்கள் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சிந்தித்து சரியான மார்க்கமாக, சரியான வழியாக உருவாக்கப்பட்டதாக வந்து இந்த மலையில் பெருமாள் கோயில்கள், சிவன் கோயில்கள், அதே மாதிரி வந்து முருகன் கோயில், பல அம்மன் கோயில் எல்லாமே ஒரு மலை மீது வைத்து நடந்து போயிட்டு வர்றாங்க. பல குலதெய்வங்கள் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயும் ஒரு இன்டீரியர் பிளேஸ்க்குள்ளேயும் இருக்கும். மனிதன் நடந்து போயிட்டு வர பல ஹாஸ்பிட்டல்ஸும், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, நிறைய மருந்துக்கள், மாத்திரைகள், வியாதிகள் இதெல்லாமே அதிகமானதுக்கு காரணம் மனிதன் வந்து உடல் நலத்தை பேணாமல் விட்டதும், ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும், வாழ்க்கை முறை அதனால் வரக்கூடிய வியாதிகள் அதிகம். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாக உடலுக்கு அசைவு கொடுக்கறது, நடைப்பயணங்களை அதிகமாக உருவாக்குறது, மலை ஏற்றங்களை அதிகமாக உருவாக்குறது, அதனால் வந்து மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பது. அதுதாங்க இந்த ஆன்மீக பயணங்கள், நடைப்பயணங்கள். அதே நேரத்தில் வந்து மலைகளை ஏறி கடவுளை தரிசிக்கிறது, அதுவே வந்து ஒரு மலை ஏற்றமாக கொடுக்கறது. இதெல்லாமே ஓவரால் வந்து பாடி மூமெண்ட்ஸ், உடல் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட நல்லா வந்து எல்லா வேலைகளையும் செய்வதற்கும், நம்ம தசைகள், நரம்புகள், எலும்புகள் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யணுன்னா அது வந்து நல்ல இரத்த ஓட்டத்தோட நல்ல ஒரு ஆக்சிஜனை பெற்றால்தான் முடியும். இந்த நல்ல இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனை பெறுவதும் நச்சுக்கள் உடலிலிருந்து சரியாக வெளியேறுவதும் இந்த மலை ஏற்றத்துலேயும் நடைப்பயணங்கள், அதிகமாக நடைப்பயணங்கள், ஒரு கிரிவலமெல்லாம் 14 கிலோமீட்டர், அதே மாதிரி வந்து பழனிக்கு வந்து நடைப்பயணமாக போகிறது, கோயில்களுக்கு பல கோயில்களுக்கு நடைப்பயணமாக போகிறது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மெக்கானிக்கல் வேர்ல்டில் வந்து சாத்தியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை, நம்ம தான் வந்து இதுக்கெல்லாம் டைம் உருவாக்கணும். ஸோ ஈவன் தான் வந்து ஜாப், ஏர்னிங் அதெல்லாம் வாழ்வாதாரம் இம்பார்ட்டன்ஸ்னாலும் அதுக்கும் இந்த மாதிரி வந்து மலை பயணங்களுக்கும் அதே மாதிரி ஆன்மீக பயணம், நடைப்பயணங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம போனோம்னா அது வந்து உடலையும் உள்ளத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணும், தூய்மைப்படுத்தி ஒரு புதிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும், ஆரோக்கியத்தை என்றும் நீடித்து நிலைத்து வைத்திருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஹேபிட்டாக, பழக்க வழக்கமாக நம்ம மாற்றும்போது அது வந்து நம்ம ஆரோக்கியத்தை நீடித்து நிலைத்து அது 80, 90, 120 வயசு வரைக்கும் கொண்டு செல்லும். ஸோ ஆரோக்கியம் நிலைத்து இருக்கணும்னா நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துருந்தால் கண்டிப்பாக முடியாது. ஒரே இடத்துல சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுகளில் உட்காந்துட்டு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி அங்கேயே உட்காந்துருந்தோம்னா உடல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகாது, ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்காது. நீங்கள் கால்வெளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு வந்து 4 பக்கம் வெளியே போகும்போது தான் அந்த கால்வெளியுடைய அந்த வீரியம் குறையும். மனிதன் வந்து பல விஷயங்களை வழிகள்னு சொல்லி மனசளவில் தங்களுக்குள்ளேயே சில எல்லை கோட்டுகளை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நல்ல ஹேபிட்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி பயணங்களை உருவாக்கி நடக்கும்போது அது ஒரு ஹெல்த் ஹேபிட்ஸாக, ஒரு பழக்க வழக்கமாக, வாழ்வியல் முறையாக மாறி
அதுவே வந்து நீண்ட நெடிய ஆயுளுக்கு மனதுக்கும் உடலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஆன்மீக பயணங்களாகட்டும், மலை ஏற்றங்களாகட்டும், மலை கோயில்களுக்காகட்டும் அடிக்கடி டைம் கொடுத்து விசிட் பண்ணி அது ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. உடல் அசைந்து கொண்டே இருக்கட்டும். இதயம் நன்றாக பம்ப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதயம் நன்றாக பம்ப் ஆச்சுன்னா இரத்த குழாய்களில் அடைப்புகள் இருக்காது. தலையிலிருந்து கால் வரைக்கும் சரியான இரத்த ஓட்டம் நன்றாக போய் வரும். இந்த மாதிரி மலை மீது ஏறும்போதும் இந்த பயணங்களை மேற்கொள்ளும் போதும் அப்போ வந்து நச்சுக்களும் வெளியாகும், ஆக்சிஜனும் அதிகமாக உடலுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உடல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதே மாதிரி விட்டமின் டி, அதாவது எலும்புகளும் நரம்புகளும் நன்றாக உறுதியாகும், தசைகளும் உறுதியாகும். இந்த சூரிய ஒளிகள் எல்லாம் நடக்கும்போது விட்டமின் டி வந்து அதிகமாக உடலுக்கு கிடைக்கும். ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக, பழக்க வழக்கங்களாக இந்த மாதிரி நடைப்பயணங்கள், ஆன்மீக நடைப்பயணங்கள் அல்லது நிறைய நடைப்பயணங்களை உருவாக்குகிறது. மலை ஏற்றங்களையும் மலை கோயில்களுக்கும் மலைகளின் மீது ஏறுவதையும் அதிகமாக ஊக்குவியுங்கள். உங்கள் ஆரோக்கியம் என்றும் மேம்பட்டு இருக்கும். இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 81 முடிந்தது. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 82 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஓவரால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது 81வது எபிசோட். இந்த 81 எபிசோடும் வீடியோ செஷன்லையும் இருக்குது, அதே மாதிரி பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. நீங்கள் இங்கே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைன்னு போட்டிங்கன்னா வரும். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் வந்து நம்மளை நெடிய நாள் வாழ வைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு சீரீஸும் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா மனதை எப்படியெல்லாம் பண்படுத்திக்கலான்னு தெரியும். ஸோ இந்த ஓவரால் கருத்துக்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.